ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எப்பா இன்னும் நடக்குது. இப்போ எல்லாத்துக்குமே காரணம் விஜய் பார்வதி தானா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு விஜய் பார்வதி கமருதீன் கிட்ட போய் பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி. ஏன் சாரி அப்படின்னா இவரும் பண்ணார், அவங்களும் வந்து அதுக்கு இடம் கொடுத்தாங்க, அவங்களும் வந்துட்டு அதில் ஒரு இஷ்யூ இருந்தாங்க, 2 பேருமே லவ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் பேசினாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் கடைசியில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கமருதீன் வந்து கொஞ்சம் எல்லை மீறிட்டார். இது வந்து சோஷியல் மீடியா தாண்டி இவங்க வந்து வலை விரித்து அவர் உழுந்தாரா இல்லை அவர் வந்து உணர்ச்சப்பட்டாரான்றது அவங்க மனசுக்கு தான் தெரியும். அதிலே வந்துட்டு கையில் எழுதி காமிச்ச விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, ரொம்ப கேவலமாக வெளியில் வந்துட்டு போயிடுச்சு. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சில பேர் கப்புள்ஸ் கொஞ்சம் எல்லை மீறுவாங்க. நம்ம 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கோம் அப்படி சொல்லிட்டு பேசுவாங்களே, அது அவங்களுடைய பர்சனல். பட் நம்ம வந்து ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குன்றதை மறந்து அவங்க பண்ணது தான் இப்போ ஒரு பெரிய பூதாகரமாக விடுச்சு. அதை வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே வந்து சொன்ன உடனே பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக கமருதீன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்பில். ஏன்னா என்ன தான் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதிகப்படியாக பாதிக்கப்படுறது என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா ஆண், இவன் எப்படி இப்படி இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் இடம் கொடுத்தது பெண் இப்படின்ற மாறி மாறி வந்து கருத்துக்களை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ரொம்ப அப்படியே பொங்குறாரு நம்ம கமருதீன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, போய் மன்னிப்பு கேட்குறாங்க. நான் வந்து இது இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு வாட்டி இந்த ப்ரொமோவில் காமிச்சிட்டாங்க, அவன் என்கிட்ட வந்து பேட் டச் பண்ணா அப்படின்னு, என்கிட்டே ஒரு வேலையை பார்த்துட்டாருனே அப்படின்னு. அது வந்து பயங்கர ஹைலைட் ஆச்சு. இவங்க அதை ப்ரொமோவில் காமிக்காமல் இருந்தால் கூட பெருசாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். போச்சு, அது இது போயிடுச்சு. பட் அதை காமிச்சோன்னே இன்னும் அதிகப்படியாக வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து சாரி கேட்குறாங்க. பட் அவர் வந்து அப்படியே மனசு ரொம்ப ரொம்ப நொந்து போகிறாரு. நான் இப்படி தான் பாரு, நான் வந்துட்டு நான் உண்மையாகவே லவ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால தான் அப்படிலாம் பேசினேன், அது இப்படி ஆயிடுச்சு, நான் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில உன் சாரியை. அவங்க வெளியே போய் பேசலாம் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் வந்து மறுத்துடுறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளே கண்டிப்பாக வந்து பெரிய கேப் வரும்ன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க சாரி சொல்லிட்டு வா வெளியே போய் பேசிடுவேனா, இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, இதை எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ரைட், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜய் பார்வதி இங்கே வந்து மன்னிப்பு கேட்குறது கரெக்டாக, அதே மாதிரி கமருதீன் பண்ணது கரெக்டாக தவறா? உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.